தனியார் வங்கியான தமிழ்நாடு மர்கன்டைல் வங்கியில தொடர்ந்து ஊழியருக்கு எதிராக, தொழிற்சங்கத்துக்கு எதிராக இந்த நிர்வாகம் செயல்பட்டு வராங்க. பல ஆண்டுகளாக பல விதங்களிலே இன்றைக்கு தொழிற்சங்க உரிமைகளை பறிக்க முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஊழியர்களை அடிமையாக நடத்துறாங்க. சமீபத்தில் இந்தியாவில் 50-60 ஆண்டுகளாக 10 லட்சம் வங்கி ஊழியர்களுக்கு ஒரே மாதிரியான சீரான ஊதிய உயர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், ஊதிய முறைகள் கொடுக்கிறோம். ஆனா கடந்த மாதம் இந்த வங்கியில மட்டும் அங்க இருக்கக்கூடிய ஊழியர் அதிகாரிகளுக்கு நிர்வாகம் அவர்கள் விரும்புகின்ற ஊதியத்தை கொடுக்கக்கூடிய தன்னிச்சையான முறையை மாற்றுவதற்காக முயற்சி செஞ்சாங்க. ஆகவே அதுல ஊழியர்களுக்கு மிகப்பெரிய கடுமையான அதிருப்தி ஏற்பட்டது. அந்த அதிருப்தியை, கருத்துக்களை தெரிவிக்க நிர்வாகம் அனுமதிக்கவில்லை. அவ்வளவு கெடுபடி, அராஜகம். ஆகவே எங்களுடைய தொழிற்சங்கத்துல அதற்காக தனியாக ஒரு செயலி, வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சோம். அதுல நூற்றுக்கணக்கான ஊழியர் அதிகாரிகள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சாங்க. இந்த தனிப்பட்ட முறையில் நிர்வாகம் ஊதிய உயர்வை மாற்றுவதை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்ற கருத்துக்களை தெரிவிச்சாங்க. இதன் காரணமாக நிர்வாகம் இன்றைக்கு கோபப்பட்டு எங்களுடைய தொழிற்சங்க தலைவர்களை, ஊழியர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர், தலைவர் 2 பேரை இன்றைக்கு வேலை நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க, குற்றப்பத்திரிகை கொடுத்திருக்கிறாங்க. வாட்ஸ்அப் ஆரம்பிப்பது ஒன்றும் தவறே கிடையாது. உயர் நீதிமன்றத்துல, உச்ச நீதிமன்றத்துல இது இன்றைக்கு பேச்சு உரிமை என்ற அடிப்படையில, கருத்து உரிமை என்ற அடிப்படையில நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதை நிர்வாகம் தடுக்க முடியாது. தொழிற்சங்க உரிமை சொல்லுவதற்கு மட்டுமல்ல, எதிர்த்து போராடுவதற்கும் தொழிலாளிக்கு உரிமை இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு அராஜகமாக, ஆணவ போக்குல எங்களுடைய தலைவர்களை இன்றைக்கு அவங்க பணி நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. அதை எதிர்த்து மாற்ற வேண்டும் என்று கோரினோம். ஆனா நிர்வாகம் செவிசாய்க்கவில்லை. எனவே தமிழ்நாடு மர்கன்டைல் வங்கி நிர்வாகத்துக்கு எதிராக இன்றைக்கு இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் இங்க தூத்துக்குடியில ஒரு முற்றுகை தர்ணா போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நிர்வாகம் உடனடியாக அவங்களுடைய தவறான போக்கை கைவிட வேண்டும். இல்லை என்று சொன்னால் வருகின்ற டிசம்பர் 2ஆம் தேதி அன்றைக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 30,000 வங்கி ஊழியர்கள் முழு நாள் வேலை நிறுத்தத்தில் நடத்த இருக்கின்றோம். அப்படியும் அவர்கள் செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால் அகில இந்திய போராட்டம் வர இருக்கின்றது. ஆகவே இந்த தாரணா போராட்டத்தின் மூலமாக எங்க எதிர்ப்பை தெரிவிப்பது மட்டுமல்ல, உடனடியாக நிர்வாகம் அந்த பணி நீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும். அந்த 2 தலைவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றப்பத்திரிகை வாபஸ் வர வேண்டும் என்று கோரிக்கை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நிர்வாகம் இன்றைக்கு அவங்க எடுக்கக்கூடிய முடிவை தான் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு எங்களை எடுத்து சொல்லும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.